இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, use lens law to determine the direction of induced current in the situations described by the figure. Firstல a wire of irregular shape turning into a circular shape. Second oneல a circular loop being deformed into a narrow straight wire. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதில் ஏபிசிடி ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஏரியா இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எது வரைக்கும்னா இந்த சர்க்குலர் லூப் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போது இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் பார்க்கணும். ஸோ அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, க்ராஸஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங் என்னென்னா, magnetic field lines are moving into the plane. அதாவது இந்த மாதிரி இருக்கும். So next point என்ன பார்க்கணும்னா, magnetic field அதாவது அந்த loop வந்து increase ஆகுதா, magnetic field ஓட area loop increase ஆகுதா decrease ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். So இதில் இந்த area increase ஆகுது. அப்போ according to Lenz law அந்த magnetic field oppose பண்ற மாதிரி induced magnetic field ஓட direction இருக்கணும். அதாவது outward directionல இருக்கணும். ஸோ இதை என்ன சொல்றோம்னா direction of induced magnetic field ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த induced magnetic field directionல நம்ம ரைட் ஹேண்டோட தம்ப வச்சுட்டு மற்ற ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி கர்ல் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷனை மற்ற ஃபிங்கர்ஸ் கேர்ள் ஆயிருக்குல்ல அதோட டைரக்ஷன் சொல்கிறோம். இப்போ இது எந்த டைரக்ஷனில் கேர்ள் ஆயிருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கேர்ள் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை நம்ம எடுக்கணும். ஸோ இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் என்னன்னா ஏடிசிபி. ஸோ அதோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இந்த செகண்ட் பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a circular loop being deformed into a narrow straight line கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பாருங்க. ப்ரீவியஸ் ஒன்ல வந்து கிராஸஸாக இருந்தது, இது டாட்டட் லைன்ஸாக இருக்கு. அப்போ அதில் வந்து கிராஸஸாக இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இன்வர்ட் டைரக்ஷனாக இருக்கும். டாட்டட் லைன்ஸாக இருந்ததுன்னா அவுட்வர்ட் டைரக்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்துடுவோம். இப்போது இதோட ஏரியா சர்க்குலர் லூப்போட ஏரியா ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா சர்க்குலர் ஏபிசிடியிலேருந்து ஏ ப்ரைம் பி ப்ரைம் சி ப்ரைம் டி ப்ரைமாக ரெடியூஸ் ஆகுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்போ ரெடியூஸ் ஆகுறப்போ அக்கார்டிங் டு லென்ஸ்லாம் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சேம் டைரக்ஷனில் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகணும். அப்போது இந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட ரைட் ஹேண்டோட தம்பை இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனில் வச்சு மற்ற ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இப்போ இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் என்ன சொல்கிறோன்னா மற்ற ஃபிங்கர்ஸ் கேர்ள் ஆயிருக்குல்ல அதோட டைரக்ஷன் தான் சொல்கிறோம். அப்போ அது எப்படி கேர்ள் ஆயிருக்குன்னா இப்படி வருது இல்லையா, இப்படி வர்றதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வாங்க. ஸோ ஏ ப்ரைம் டி ப்ரைம் சி ப்ரைம் பி ப்ரைம் தான் இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன். த டைரக்ஷன் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லென்ஸ் லா யூஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் லா யூஸ் பண்ணி நம்ம இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.